வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு டாட்டர் ஆஃப் பிரசாத் ராவ் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். தெலுங்கு வெப் சீரிஸ் தான். தெலுங்குல மட்டும்தான் இப்போதைக்கு இது அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். பிரசாத் ராவ் அப்படின்ற ஒரு அப்பா இருக்காரு. அவருக்கு சுவாத்தின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்காரு. பொண்ணு எது கேட்டாலும் தட்டாம செய்யறாரு. அப்படி செஞ்ச ஒரு விஷயத்தினால பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறாங்க. பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்ற மாதிரி பயங்கரமா தேடி அலையிறாரு. இன்னொன்று பக்கம் போலீஸும் இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்திருக்கா, திடீர்னு காணாம போயிருக்கா. அது எப்படி ஹாஸ்டல்ல இருந்த பொண்ணு வெளியே போகாம காணாம போவான்ற மாதிரி விசாரணை நடக்குது. கடைசியில என்ன ஆச்சுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பசங்களாம் சேர்ந்த மாதிரி கல்லு விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது கல்ல போட்டு தாண்டுவாங்க பாத்தீங்களா, அது விளையாடிட்டு இருக்காங்க. சின்னின்ற பொண்ணு கொஞ்சம் லேட்டா வரா. என்னைய சேர்த்துக்கோங்கன்னு சொல்றா. சின்னி, நீ எப்பவுமே லேட்டா தான் வர, இந்த மேட்ச்ல உன்னை சேர்த்துக்க முடியாது, நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொண்ணு சொல்றா. இல்ல சின்னியும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறா. இவங்க விளையாடிட்டு இருக்க இடத்த விட்டு வேகமா நடந்து போறா. பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை நோக்கி தான் சின்னி போயிட்டு இருக்கா. இதை பாக்குற மத்த பொண்ணுங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவ கிணத்துல தான் குதிக்க போறா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சின்னி, என்ன பண்ணிட்டு இருக்க, நில்லுன்ற மாதிரி வேகமா பக்கத்துல வந்துடுறாங்க. எதுக்காக கிணத்துல குதிக்க பாக்குறேன்னு கேக்குறாங்க. நான் கிணத்துல குதிக்கலாம் பார்க்கல, அழகா மீன் இருக்குல்ல அதை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றா. இப்ப எல்லா பொண்ணுங்களுமே மீனெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. ஒரு பொண்ணு மேட்ச்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணு மேல சின்னி செம்ம கடுப்புல இருக்கா போல. மத்த பொண்ணுங்க கவனிக்காத போது அந்த பொண்ணை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. இந்த சின்ன வயசுலயே இந்த சின்னிக்கு பழி வாங்குற எண்ணம் அதிகமா இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரும் பார்க்கலன்னு சின்னி நினைக்கிறா. ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பையன் பார்த்துட்டான்னு தெரியுது. இந்த சின்னியோட முகமே மாறிடுது. இங்கதான் டைட்டில போட்டு நமக்கு வேற ஒரு விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பிரசன்ட்ல நடக்குது போல. இப்ப பிரசாத் ராவ்னு ஒருத்தர் பொண்ணுக்கு கால் பண்றாரு. பொண்ணு போனை எடுக்கவே மாட்டாங்க. இந்த அப்பாக்கு பயங்கரமா பயம் வந்துருது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நம்ம பொண்ணை பாக்குறதுக்காக போனோம்னு யோசிக்கிறாரு. பஸ்ஸை பிடிக்கலான்னு பார்த்தா இந்த நேரத்துல பஸ் இருக்காது இல்ல, அதனால டாக்ஸி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவருமே எழுப்புறாரு. எனக்கு இந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல அவ்வளவு தூரம் போகணுமா, என்னென்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இல்ல கொஞ்சம் அவசரமா போனோம், என்ன கூட்டு போறியான்னு கேக்குறாரு. சரிண்ணே ஏறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் இந்த அப்பாவோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த அப்பாவோட பேரு பிரசாத்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த பிரசாத்துக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இவரோட அம்மாவே இவருக்கு வந்து பிறந்ததா இவர் நினைக்கிறாரு. என்னோட அம்மா தான் எனக்கு பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டாரு. பொண்ணுனா இவருக்கு அவ்வளவு பிடிக்கும். பொண்ணு மேல சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசம் வச்சு வளர்த்திருக்காரு. பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப பதட்டமா டாக்ஸில போயிட்டு இருக்காரு. இப்ப சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பொண்ணு காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அம்மாக்கு சமையல் வேலையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா காய்கறி வாங்குறதுக்காக மேல இருந்து கூடையெல்லாம் அனுப்பி காய்கறியை வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ஒரு மளிகை கடை தான் வச்சிருக்காரு. இவங்க வாங்குற காய்கறி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்னடி இவ்வளவு வாங்கிட்டு இருக்க, இவ்வளவு எல்லாம் வாங்க தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளு பயங்கர சிக்கனம் அப்படின்றது தெரிய வருது. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கம்பெனில இருந்து இவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி நிறைய கம்பெனில அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய கம்பெனில இருந்து இவங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி மெயில் வருது. இதை பாக்குறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அம்மாவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு சந்தோஷப்பட்டு என்ன ஆக போகுது, எப்படியும் உன்னோட அப்பா உன்னை அனுப்ப போறது இல்ல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா கிட்ட எனக்கு பேசுறது பயம்மா, நீங்க எப்படியாவது பேசி ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ பண்ணலனா என்ன, நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே தைரியமா அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறா. கிட்ட வந்தோன்னா அப்பாவை பார்த்து இந்த பொண்ணுக்கு பயம் வந்துருது. இந்த பொண்ணு இப்ப திரும்பி போலான்னு நினைக்கும் போது அப்பாவே பார்த்து என்ன வேணும்னு கேக்குறாரு. அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது புளி காலி ஆயிருச்சு, அதனால தான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. உன் அம்மா அப்படி என்னதான் செய்யறா தெரியல, சீக்கிரமா புளியை காலி பண்ணிடுறா, இந்த புளி அப்படின்ற மாதிரி இவருமே கொடுத்து விடுறாரு. இப்ப இந்த பொண்ணு மேல வந்தோன்னா அம்மாவும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறேன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வந்துருது. அது என்னன்னா, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தப்பா இருக்காரு, அதே மாதிரி ஒரு மாமா இருக்காரு. அவங்களுக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நாங்க போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் அப்பா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றா. உன் அப்பா கிட்ட பேசணுமா, அவர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி மாமாவும் சித்தப்பாவும் சொல்றாங்க.
சித்தப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க, பேசுற விதத்துல பேசுங்க, மாமா முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, எப்படியாவது பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேர்கிட்டயும் இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரெண்டு பேர் இந்த பொண்ணுக்காக பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நாங்க கிளம்பி வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அப்பா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து இறங்குறத கவனிக்கிறாரு. என்ன திடீர்னு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா கடையில இருந்தே ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன விஷயம்ன்றத நீங்களே வந்து கேட்டுக்கோங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஏதோ பிளான் போடுறாங்கன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப இவருமே பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்ற மாதிரி ரெண்டு பேர்கிட்டயும் கேக்குறாரு. அவங்களுமே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம பொறுமையா ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாதிக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்ன வேலைன்னு அப்பா கேட்கும் போது இவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை தான் கிடைச்சிருக்கும், அதை சொல்ல தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சுவாதியே இந்த இடத்துக்கு வந்து வேலையை பத்தி சொல்லிட்டாங்க. ஹைதராபாத்ல போய் வேலை பார்க்கணுமா, அதெல்லாம் ஒண்ணும் நீ பார்க்க தேவையில்ல, இங்கே என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எப்படியாவது சித்தப்பாவோ மாமாவோ மனசை மாத்தணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல மேக்சிமம் எல்லாருமே வந்து மல்லிகை கடை மாதிரி தான் வச்சிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு இப்ப படிப்புனால இந்த லெவலுக்கு போக போறா, ஒரு பெரிய வேலையை பார்க்க போறா, இதுக்கு நீங்க பர்மிஷன் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஏன்னா பொண்ணுக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. நம்ம பொண்ணுனால நம்ம தலை நிமிர்ந்து நடக்க போறோம் மாமா, இதுக்கு மட்டும் பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி எல்லாருமே மனசை மாத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே என்னைக்கு போனோம்னு கேக்குறாரு. நாளைக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்பலான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இத கேக்குற இந்த பொண்ணு பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாங்க. ஹைதராபாத்துக்கு போன பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல, அதனால தான் இவர் வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப காலையில ஒய்ஃப் கண் முடிச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வீட்ல இல்லன்னு தெரிய வருது. கடையை திறக்கிறதுக்கு ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. இவர் எங்க போனாருன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. அப்பாவை கூட்டு வந்துட்டு இருக்க டிரைவர் சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டல்ல வண்டியை நிறுத்துறாரு. இப்ப அப்பாவோட போன்ல சார்ஜர் சுத்தமா இல்ல, பொண்ணுக்கு ட்ரை பண்ண முடியல. சார்ஜர் வாங்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல சார்ஜர் இல்லன்ற மாதிரி ஹோட்டல்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. பொண்ணுக்கு கால் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டாரு. இவர் ரொம்ப பதட்டமா இருக்கிறத இந்த டிரைவரும் நோட் பண்ணிட்டாரு. என்னென்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. எப்பவுமே நைட்டு பொண்ணு கிட்ட பேசிடுவேன், என்னன்னே தெரியல, பொண்ணு போனையே எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. என்னென்ன இத போய் சொல்லாம இருந்துட்டீங்க, சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த பொண்ணோட ஹாஸ்டலுக்கு இவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சுவாதியை பொறுத்த வரைக்கும் ரூம்மேட்டா 3 பொண்ணுங்க இருப்பாங்க. சுவாதியோட அப்பா கிட்ட இருந்து நிறைய கால் வந்திருக்கும், ஆனா இவங்க எடுக்காம இருக்காங்க. சுவாதியோட திங்ஸ் எல்லாமே அவங்களோட பெட்ல இருக்கு, ஆனா சுவாதி எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த 3 பொண்ணுங்க கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணுங்க. இப்ப வார்டன் மேடமும் என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சுவாதி எங்க தான் போயிருப்பான்ற மாதிரி இந்த மேடமும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சுவாதி கிடைக்கிற வரைக்கும் யாரும் வேலைக்கு போக தேவையில்ல, இங்கே இருங்கன்ற மாதிரிலாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மீடியாவை சேர்ந்தவளா இருப்பா. வர முடியாததுக்கு காரணத்தை சொல்றா. இது ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணு காணாம போயிட்டாளா, சரி இத நியூஸா மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி ஹெட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இத நியூஸா மாத்துறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்து காணாம போயிருக்கா, நிறைய மிஸ்ஸிங் கேஸ்லாம் இப்ப வருதுன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க கமிஷனர் கவனிச்சிருந்தாரு. இந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கான்ற மாதிரி இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன், உடனே கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. வேற யார்கிட்டயாவது பர்டிகுலரா இந்த கேஸை ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரெபேக்கான்னு ஒருத்தங்க பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கால் வருது. ரெபேக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏற்கனவே மீடியா நம்மள நோண்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன ஏதுன்றதை உடனே போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிட்டு கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்காக தான் ரெபேக்கா வந்திருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வார்டன் லேடி இருக்காங்கல்ல, இந்த ரூம்ல தான் அந்த பொண்ணு இருந்தா, திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு காணாம போயிட்டாளா, எங்கேயாவது வெளியே போயிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. மேடம் அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு, அவ காணோன்னு சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தேன், உள்ள வந்திருக்கா ஆனா வெளியே போலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படி வெளியே போகாம இருப்பா, இங்க தானே இருக்கணும், அப்ப தேடி பாத்தீங்களான்னு கேட்கும்போது தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி வார்டன் லேடி சொல்றாங்க. அப்ப சிசிடிவியை ஒழுங்கா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே செக் பண்றதுக்காக போறாங்க. இப்ப வீடியோவை நல்லா செக் பண்றாங்க. அந்த பொண்ணு உள்ள வந்திருக்கா ஆனா வெளியே போகவே இல்ல. எவ்வளவோ இவங்க ஓட்டி ஓட்டி பாக்குறாங்க, அப்பயும் வெளியே போலன்னு தெரியுது. அப்ப உள்ளதான் எங்கேயோ அந்த பொண்ணு இருக்கா, எங்க இருக்கான்றதை தேடி கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஆளுங்க எல்லா பக்கமும் பிரிஞ்சு தேடுறாங்க. ஆனா எங்க தேடியும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. மேடம் எல்லா இடமும் தேடியாச்சு, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரசாத் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன கூட்டமா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உள்ள வரதுக்கும் ட்ரை பண்ணிட்டாரு. ஆளுங்க தடுத்துட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணை தேடி வந்தேன், என் பொண்ணு சுவாதியை பார்க்கறதுக்காக வந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ரெபேக்கா கவனிச்சிடுறாங்க. அவரை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க.
சொல்றாங்க. அவருமே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என் பொண்ணு சுவாதி எங்கன்ற மாதிரியும் கேட்கிறாரு. சரி நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க, உங்க பொண்ணு மிஸ் ஆகுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது என் பொண்ணு மிஸ் ஆகுறாளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இங்கதான் சார் இருக்காங்க, ஆனா எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இவரும் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. சின்னின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலி கிட்ட நிறைய பேர் சீட் எல்லாம் போட்டிருப்பாங்க போல, அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாட்டி சீட்டு வேணும்னு ராஜேஷ் தான் சொல்லி வச்சிருக்காருன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இத பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுமே கவனிக்கிறா. அந்த ராஜேஷோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இவங்க தள்ளி விட்டதை மக்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணை போட்டு திட்டுறாங்க, ஃபேமிலியும் திட்டுறாங்க. இவ தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு உயிர் ஆபத்துலாம் வந்திருக்காது, அதனால திட்டிட்டு மட்டும் போயிருப்பாங்க. மாட்டி விட்டது அந்த சின்ன பையன் தானே, அந்த சின்ன பையனை எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற மாதிரி சின்னி யோசிக்கிறா. அதனால சின்னி இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஐடியாவை சொல்றா. அது என்னன்னா, இப்ப நிறைய காசு இருக்குல்ல, இந்த காசு எடுத்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டே ஓடிட்டா என்னன்ற மாதிரி கேட்கிறா. இப்ப பேரண்ட்ஸுமே யோசிக்கிறாங்க, பேசாம இந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பொண்ணு சொல்றது சரிதான், நம்ம நைட்டோட நைட்டா கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த வாட்டியும் மாட்டி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் அப்படின்றவரோட பையன் தான். அதாவது ஏற்கனவே மாட்டி விட்டான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் இவங்க கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்து ஊர் மக்கள் கிட்ட சொல்லியிருப்பான். ரெண்டாவது வாட்டியும் இவன் மாட்டி விட்டுட்டான்ல, அதனால சின்னின்ற இந்த சின்ன பொண்ணும் அந்த பையனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேண்டா அப்படின்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப போலீஸுங்க விஷயத்த சொன்னோன்னா இந்த அப்பா உடஞ்சு போயிடுறாரு. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் ஊருக்கு போயிருக்கிறதுனால ஒய்ஃப் தான் கடையெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. என்னங்க போய் சேர்ந்துட்டீங்களான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. தோ இப்ப ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆபீஸ பார்த்து பிரமிச்சு போயிடுறாரு. அவ்வளவு பெரிய ஆபீஸா இருக்கு, இங்கதான் வேலை பார்க்க போறியான்னு பொண்ணு கிட்ட கேக்குறாரு. இப்ப பொண்ணு கூட சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா, நம்ம பொண்ணு இந்த இடத்துல வந்து வேலை பார்க்கறான்ற மாதிரி உள்ளுக்குள்ள ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த சித்தப்பா சொன்னது மாமா சொன்னதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு சேர்ற நாள் தான், கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்ப்பா, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி பொண்ணு உள்ள வராங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட எட்டு பேரு அரவிந்த் அப்படின்றது. அந்த அரவிந்த் கொஞ்சம் குறுகுறுன்னுலாம் இவங்கள பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்பா தண்ணி வேணும்னு கேக்குறாரு. என்னப்பா கேக்குறீங்க, இங்க நமக்கு தானே வச்சிருக்காங்க, எடுத்து குடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல சுவாதியோட ரூம்மேட்டா 3 பொண்ணுங்களை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணுங்க கூட வேற ஒரு பொண்ணு தான் அந்த சமயம் தங்கியிருப்பா. அந்த பொண்ணை போட்டு இவங்க 3 பேர் டார்ச்சர் பண்றாங்க போல. நீங்களாம் சரியான பிசாசுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே வேகமா ரூமை விட்டு வெளியே வராங்க. மேடம், எனக்கு நீங்க காசை கூட தர தேவையில்லை, ஆனா இதுக்கப்புறம் இந்த பிசாசுங்க கூட என்னால சேர்ந்து இருக்க முடியாதுன்னு கிளம்பிடுறா. இந்த 3 பொண்ணுங்களை எதுக்காக மேடம் இன்னும் அனுப்பாம இருக்கீங்க, சரியான டார்ச்சரா இருக்காங்கன்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. இந்த 3 பொண்ணுங்க ரெஃபர் பண்ணி ஒரு 15 பேர் சேர்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த 3 பொண்ணுங்களை என்னால பகச்சிக்க முடியல, சமயம் பார்த்து இந்த 3 பொண்ணுங்களை அனுப்பி வர்றேன் அப்படின்ற மாதிரி இந்த வார்டன் லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து கரெக்டா இந்த பிஜில தங்குறதுக்காக இந்த பொண்ணு அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கா. ரூம்லாம் இருக்கான்ற மாதிரி கேக்குறா. ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு, 3 பேர் கூட சேர்ந்து தங்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இந்த வார்டன் லேடி சொல்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு போனால அந்த இடத்த தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பாக்குறேன்ற மாதிரி இந்த சுவாத்தியம் செக் பண்றதுக்காக வரா. இந்த 3 பொண்ணுங்களும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுவாதிக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வரேன்ற மாதிரி பாய் சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறா. எங்க ரூம்ல நாங்க மட்டும் தான் இருப்போம், இந்த பொண்ணை சேர்க்காதீங்கன்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்க சொல்றாங்க. அதுக்கு வார்டன் லேடி இருக்காங்கல்ல, ஒரு ரூமுக்கு 4 பேருன்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால நான் கண்டிப்பா சேர்க்க தான் செய்வேன்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி காசெல்லாம் வாங்கிடுறாங்க. அப்பா இருக்கார்ல, பொண்ணை பிரியறத நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாரு. என் பொண்ணை பிரிஞ்சு நான் தங்கினதே கிடையாது மேடம், என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலையே படாதீங்க சார், என் பொண்ணு மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்டயும் நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறவரு, இங்க தானே பொண்ணு காணாம இருக்கிறதா சொல்றாங்க, இங்க செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம், இவர் என்ன புதுசா செக் பண்ண போறாரு, சரி நம்மளும் போலான்ற மாதிரி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ரூம்மேட் பொண்ணுங்க மட்டும் ரூமை விட்டு வெளியே வரமாட்டாங்க, அங்கேயே திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சுவாதி இந்த ரூமுக்கு தங்குறதுக்காக வந்தாங்கல்ல, அந்த நாள்ல இருந்தே இந்த 3 பொண்ணுங்க பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அவங்க படுக்கும் போது வேணும்ட்டே பாட்டி கேட்கிறோன்ற மாதிரிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. சுவாதிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப காலையில ரெடியான சுவாதி இருக்காங்கல்ல, மேடம் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி வார்டன் மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதாமா பண்ணுவாங்க, வேற ரூம் கிடைச்சிருச்சுன்னா நான் உன்னை மாத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுமே பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போனோன்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட கேக்குறாங்க. இப்படி போனா வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பஸ்ஸுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு.
என்ன இந்த நபர் குறுகுறுன்னு பாக்குறான்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இவங்க போகும்போது அவங்க ஃபாலோ பண்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டா மாடியை நோக்கி வராரு. பொண்ணு ரூமுக்கு கூட போக மாட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா மாடிக்கு தான் வராரு. என்ன மாடிக்கு வராருன்ற மாதிரி எல்லாருமே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. மாடியில ஒரு டேங்க் வச்சிருக்காங்கல்ல, அந்த டேங்க் கிட்ட போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே டேங்க் உள்ள எல்லாம் செக் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரெபேக்கா கேக்குறாங்க. டீமை சேர்ந்தவங்கள செக் பண்ணிட்டோம் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா டேங்க்குள்ள எல்லாம் செக் பண்ண மாட்டாரு, டேங்க்குக்கு பின்னாடி பாக்குறாரு. பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பொண்ணு பிறந்ததுல இருந்து பொண்ணை வளர்த்தாரு பாத்தீங்களா, அது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படி என்ன பார்த்தாருன்னு தெரியல. அப்படி பார்த்தவரு இப்ப சட்டுன்னு நெஞ்சில கைய வச்ச மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஐயோ பிரசாதண்ணா அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் ஓடி வராரு. எல்லாருமே பக்கத்துல ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெபேக்கா என்ன பார்த்தாருன்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த பொண்ணு அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா போல அப்படின்ற மாதிரி ரெபேக்காவும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. பாஸ்ட்ல நமக்கு சின்னின்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிடுறாரு போல. இப்ப போட்டோ எல்லாம் பார்த்து இவ வேண்டிட்டு இருக்கா. அதே மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. எங்கடி கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மா நானும் எவ்வளவு நாள் வெட்டியா வீட்லயே இருக்கிறது, நான் வெளியூர்ல வேலை பார்த்திருக்கேன், அந்த வேலையை பாக்குறதுக்காக தான் போறேன், உனக்கு நடுவுல காசு அனுப்புறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவதான் பேசுறாளா அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியமா பாக்குறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பொண்ணை அனுப்பி வச்சிடுறாங்க. இவகிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவ போகும்போது வீட்டுல இருக்க நகை காசுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கா. அடி பாவி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. இவ சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறா. இப்ப கமிஷனருக்கு ரெபேக்கா கிட்ட இருந்து கால் வருது. ரெபேக்காவும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாடா கேஸ முடிச்சாச்சா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இல்ல சார் அங்கதான் ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணை டெட் பாடியா தான் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது டெட் பாடியாவா? அப்ப கொலை கேஸா மாறிடுச்சா? மீடியா இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குள்ள சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த பொண்ணை பார்த்தோன்னா அப்பவும் மயங்கி விழுந்துட்டார் சார், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு ஏதாவது ஆயிட போது கூட இருந்து பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த ரெபேக்காவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பிரசாதோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. பிரசாதோட ஒய்ஃப் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பொண்ணு இறந்து போனதை பத்திலாம் இன்னும் பிரசாதோட ஒய்ஃப்க்கு தெரியல. எதுக்காக அழுகுறாங்கன்னா ஹஸ்பண்ட் காலையில இருந்து காணோம், அதே மாதிரி கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்க. சோ ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்களா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சுவாத்திய பார்க்க போயிருப்பாரு, கால் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு நபர் இருக்கார்ல, சிக்னல் கொடுத்து இந்த ரெண்டு ஜென்ஸை மட்டும் வெளியே வர வைக்கிறாரு. நியூஸை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஒன்னும் புரியாம நியூஸை வச்சு பாக்குறாங்க. அந்த நியூஸ்ல சுவாத்தின்ற பொண்ணு இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது சுவாத்தி இறந்து போயிட்டாளான்னு இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி அம்மாக்கும் இந்த சவுண்ட் கேட்டது இல்ல, அம்மா வேகமா வெளியே வராங்க. எது என் பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ற மாதிரி அந்த சொந்தக்காரங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு இறந்து போயிட்டான்றது இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது. இப்ப உடனே அந்த பகுதிக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெபேக்காவோட பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ரெபேக்காவை பெருசா பிடிக்காது போல, எதையுமே ஷேர் பண்ண மாட்டா போல. எதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்பா தான் அலோவ் பண்ணுவாரு. அதனால அப்பா கிட்ட இந்த பொண்ணு ஜாலியா பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த அப்பாக்கு ரெபேக்கா கிட்ட இருந்து கால் வருது. ரெபேக்கா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வேலை டைட்டா இருக்கும், நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன், பொண்ணை நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும், அதனால இன்னைக்கு மட்டும் நீங்க வேலைக்கு போகாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இந்த பொண்ணு எங்கேயோ வெளியே போனோன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க போல, அதை பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. பொண்ணெல்லாம் எங்கேயும் வெளியே அனுப்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரெபேக்கா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, பிரசாத்துக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரிஞ்சிருது. அதை பத்தி இந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, அதனால தான் மயங்கி விழுந்திருக்காரு, கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு, உயிருக்குலாம் எந்த ஒரு ஆபத்தும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. பிரசாத் கூட ஒரு டிரைவர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த டிரைவர் கிட்ட ரெபேக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா இவங்க எல்லா பக்கமும் தேடி பார்த்திருப்பாங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா அவர் வந்தோடனே டேங்குக்கு பின்னாடி எப்படி செக் பண்ணாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அது எனக்கும் தெரியலன்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்லிட்டாரு. முழிச்சதுக்கு அப்புறம் பிரசாத் கிட்ட தான் கேட்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்ற மாதிரி இந்த டிரைவர் கிட்ட சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானே சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். இவங்களுமே டாக்டரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் சீக்கிரமா இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிசல்ட்டை தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. லேட் ஆகும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன பொறுப்பே இல்லாம இப்படி பேசுறீங்க, இது முக்கியமான கேஸ்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. டாக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப டாக்டர் வேற ரெண்டு முக்கியமான கேஸை பத்தி சொல்லிட்டாரு. டிஜிபி கிட்ட இருந்து இது வந்தது, இது ஐஜி கிட்ட இருந்து வந்தது, இப்ப எதை முதல்ல பண்ண சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கறாரு.
இவங்களுமே கோவமா பேசினதுக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த டைம்ல விசாரணையை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வார்டன் லேடி, அந்த செக்யூரிட்டி, இதை தாண்டி சிலர் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் கால் மேல கால் போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ரூமுக்கு வந்த இவங்களுமே ஒருத்தர் மட்டும் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான்ல, அவனை உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டருமே பேசுறதுக்காக வராரு. யார் கால் மேல கால் போட்டிருப்பாங்கன்னா அந்த அரவிந்த்ன்ற நபர் தான் கால் மேல கால் போட்டிருப்பாரு. மேடம் வரும்போது இப்படிதான் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பியா, மேடம் கூப்பிடுறாங்க பாரு வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருக்கவரா இருப்பாரு. உங்க கம்பெனில தானே சுவாதி வேலை பார்த்தான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரி சுவாத்தியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவருமே சுவாதி கூட இருக்க பழக்கத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுவாதி முத நாளே கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்க, பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் முதல்ல முறைச்சுதான் பாக்குறாரு, அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, டீமை நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீம் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப இடத்தையும் காமிச்சிடுறாரு. இவங்க இடத்துல உட்கார்ந்தோன்னே முதல்ல அப்பா கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை தான் அங்க வைக்கிறாங்க. அதை சந்தோஷமா பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சுவாதி இந்த வேலைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள அவளோட வேலையில அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்த்தேன். சூப்பரா வேலைலாம் பார்த்தா, ஆனா கடைசி நாள் மட்டும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, சாகிறதுக்கு முன்னாடி நாள் இருக்கு பாத்தீங்களா, எதையோ நினைச்சா அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் கூப்பிடுறத கூட காதுல வாங்காம இருக்காங்க. உன்னதான் கூப்பிடுறேன் சுவாதி, ரூமுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சுவாத்தியும் ரூமுக்கு வராங்க. ஆக்சுவலா கடைசியா பண்ண ஒரு வேலையில சொதப்பல் ஏற்பட்டிருக்கு போல. என்ன சுவாதி வேலை பாக்குற, உன் கவனம் எங்க இருக்கு, வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுமே வேலையை விட்டு கிளம்பி போலான்ற மாதிரி கிளம்பி போயிருக்காங்க. அதாவது அன்னைக்கு வேலையை லீவ் போட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. இதுதான் மேடம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. தேவைப்பட்டா திரும்பி கூப்பிடுவேன் கிளம்புன்ற மாதிரி அரவிந்த் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. மேடம் அடுத்த ஆளை கூப்பிடவான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. உடனே கூப்பிடாதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் அவங்க உட்காரட்டும், அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப இந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, வந்துட்டு இருக்க ஃபேமிலி கிட்ட பேசுறாரு. ஃபேமிலி கிட்ட பிரசாத் மயங்கி விழுந்துட்டாரு, இப்ப அவருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ பிரசாத் வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரான்ற மாதிரி ஃபேமிலி பயப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த ரெபேக்கா எதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஏன் இந்த மேடம் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு. மேடம் எப்பவுமே அப்படிதான் வித்தியாசமா தான் ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் உள்ள வந்து ரெபேக்காக்கு பக்கத்துல நிக்கிறாரு. நான் எதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க, ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ண பதிலா அவங்க சொல்லக்கூடாது. 1/2 மணி நேரம் நான் வெயிட் பண்ண வச்சேன்னா எதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும், அதுக்காக தான் இப்படி பண்றேன். இப்ப அந்த செக்யூரிட்டியை உள்ள அனுப்புங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த வாட்ச்மேன் கிட்ட ஜெனரலா சில கேள்வியை கேக்குறாங்க. சுவாதி ஆள் எப்படி, சுவாதி கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சுவாதி தங்கமான பொண்ணுமா, எப்பவுமே ஜாலியா என்கிட்ட பேசுவா, சில பொண்ணுங்க வம்பு பண்ணுவாங்க, இவ ஜாலி டைப்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சுவாதி அந்த நாள் காலையில கிளம்பி போனாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு எனக்கு சம்பள நாளுன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க. சம்பளத்தை வச்சு என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேக்குறாரு. முதல்ல என்னோட அப்பாக்கு தான் கிஃப்ட் மாதிரி வாங்கி தருவேன், என் அப்பா அதை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சந்தோஷமா சொல்றா. எனக்குமே அதாவது குவார்டர் மாதிரி வாங்கித்தாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. குவார்டர்லாம் வாங்கி தர மாட்டேன், வேணா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சந்தோஷமா கிளம்பி போன பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்துட்டா. ரொம்ப சோகமா வந்தா. கூப்பிட்டு விசாரிக்கலான்னு கூப்பிட்டேன், அந்த பொண்ணு நான் கூப்பிட்டதை கூட காதுல வாங்காம கிளம்பி போயிட்டா. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி நீங்க கிளம்பலாம், வார்டன் மேடம் வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த செக்யூரிட்டி வந்துட்டு இருக்கும் போது வார்டன் மேடமோ நீங்க அங்க போய் நிலவரத்தெல்லாம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் ரெபேக்காவும் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு சந்தோஷமா தான் போயிருக்கா, ஆபீஸ்க்கு போகும்போதே அப்செட் ஆயிருக்கா. அப்ப போற வழியில என்ன ஆச்சு, ஏதோ நடந்திருக்கு, அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சா இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வியோட 3rd எபிசோடையும் முடிக்கிறாங்க. இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.